இலவச பேருந்து பயணம் பெண்களுக்குன்னு சொன்னோம், அங்க பார்த்தா ஆண்களுக்கு இலவசம்ன்றாங்க. இப்படி மாறி மாறி அது திரும்ப அங்கதான் வர மாறி மாறி நீங்க வந்து ஆஃபர் கொடுத்துட்டே இருக்கிறது. மாறி மாறி ஆஃபர் கொடுக்குறது. 2016ல சொன்னதை செஞ்சாங்களான்னு நான் கேக்குறேன். 2 கம்பெனிங்க வந்து செல்போன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? கார்டெக்ஸ் கூப்பன் கொடுக்குறேன்னு நாங்க கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களான்னு நான் கேக்குறேன். நாங்க செஞ்சிருக்கோம், திரும்பியும் கேக்குறோம். மக்கள் வாடிக்கையாளர் திரும்பியும் கேக்குறாங்க. மக்கள் வாடிக்கையாளரா வாக்காளர்களா? நம்ம எப்படி பார்க்கறோம்? 2016ல அதிமுக கொடுத்த வாக்குறுதிகள் செஞ்சதா? ஸ்கூட்டி கொடுக்குறோம் நாங்க தந்தாங்களா? செல்போன் கொடுக்குறோம் நாங்க தந்தாங்களா? நாங்க செஞ்சிருக்கோம் சொல்ற 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு கொடுத்துருக்கோம். நம்ம லேப்டாப் எப்ப கொடுக்குறோம்னு சொன்னா எப்ப கொடுத்துருக்கோம்? அந்த லேப்டாப்பை நிறுத்தம் யாரு? எப்ப கொடுக்குறோம்? லேப்டாப் நிறுத்தம் யாரு? லேப்டாப்பை நிறுத்தம் யாரு? ஏன் நம்ம ஏன் செய்யல? 4 வருஷமா செய்யல. லேப்டாப்பை நிறுத்தம் யாரு? அவங்க தான் நிறுத்தினாங்க. 4 வருஷமா ஏன் செய்யல? நிறுத்தியவர்கள் நிறுத்தியதற்கான காரணமாக சொன்னது கொரோனா வந்துருச்சு, கொரோனால எங்களால கொடுக்க முடியல, நாங்க ஆட்சிக்கு வரும்போது கொரோனாவே கிடையாது, கொரோனாலாம் முடிஞ்சுட்டா நாங்க ஆட்சிக்கு வந்தோம், 2வது அலை உச்சத்தில் இருந்தது, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கே சில காலங்கள் ஆனது, விட்ட கஜானாவில காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அதுல இருந்து மீட்டோம் தமிழ்நாடு, மீட்டு ஒரு 0த்துல இருந்த பொருளாதார வளர்ச்சி இன்னைக்கு வந்து உச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் சார். இரட்டை இலக்கத்துல இவ்வளவு வந்து வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கோம். நீங்க திரும்பியும் போயிட்டு அங்க போயிட்டு ஏன் நீங்க செய்யல? செஞ்சிருக்கோம், 10 லட்சம் பேர் கொடுத்துருக்கிறோம், கொடுக்காமையே விட்டோம். நீங்க கொடுக்கவே இல்லைன்னா என்ன சார் சொன்னீங்க, செய்யவே இல்லையா? செஞ்சிருக்கோம் நான் சொல்றேன்.